எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நான் அப்படி நீ அப்படி கதையோட 3வது பார்ட், ஃபைனல் பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னே 2 பார்ட் போட்டிருந்தோம். அதை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபைனல் பார்ட்டோட ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி தானே? அஞ்சலை அப்படின்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து தங்கமுத்து பச்சைமுத்துன்னு 2 பசங்க. தங்கமுத்து யாரு? தங்கமுத்து ஃபாஸ்ட். தங்கமுத்து வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் வேகமாக செய்கிறவன். பச்சைமுத்து யாரு? எந்த வேலையை கொடுத்தாலும் மெதுவாக செய்கிறவன். ஸோ அந்த பச்சைமுத்துக்கு அவங்க அம்மா ஒரு பாடம் புகட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்றத போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த பாட்டில் தங்கமுத்துக்கு அம்மா எந்த மாதிரியான பாடம் புகட்ட போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா? ஓகே. பெரிய மகன் திருந்திய மகிழ்ச்சியோடு அவனுக்கு சோறு பரிமாறினாள் அஞ்சலை. பெரிய பையன் யாரு? பச்சைமுத்து. பச்சைமுத்து வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்தான். அவனுக்கு சாப்பாடு போடும்போது லேட்டாக போட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? பச்சைமுத்துவை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாவா இல்லையா? வாய் தந்து சொல்லு. ஆமா. இப்போ இன்னொரு நாள். என்னது? இன்னொரு நாள். வேண்டுமென்றே அதிக காரம் போட்டு உணவு சமைத்தாள். எப்படி? நிறைய ஸ்பைஸ் போட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அம்மா. அப்புறம் ஸ்பைஸ் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியாம போட்டுட்டாங்க நிறைய. இல்லடா, வேணுனே தான் போட்டாங்களாம். ஏன் போட்டாங்கன்னு பார்ப்போமா? தங்கமுத்துவை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டாள். யார? தங்கமுத்து கூப்பிட்டு. சோற்றை பிசைந்து வாயில் வைத்த தங்கமுத்து கதறினான். ஐயோ அம்மா, குழம்பு படுகாரம், வாய் எரியுது, சீக்கிரம் தண்ணி கொண்டு வா என்று அலறினான். நீ மாத்தி சொல்ற. இப்போ தங்கமுத்து வந்து ஸ்லோ, பச்சைமுத்து ஃபாஸ்ட். பத்தியா? கதையை மறந்துட்ட பத்தியா நீ? இப்போ வந்து படுகாரமா இருக்கு, தண்ணி கொண்டு வா அப்படின்னு பையன் அலறான். யார் அலறது? தங்கமுத்து. அம்மா வேகமாக ஒரு குடம் தண்ணீரை தூக்கி வந்தார். மாத்தி சொல்றா. ஆமா, தங்கமுத்து ஃபாஸ்ட், பச்சைமுத்து ஸ்லோ. அப்படியா? கரெக்டா? யூ ஆர் கரெக்ட். பாப்பா வேணா சொன்னேன். ஓகே. அம்மா வேகமாக ஒரு குடம் தண்ணீரை தூக்கி வந்தாள். ஐயோ காரம் தாங்கல, சீக்கிரம் ஒரு டம்ளர்ல தண்ணி தாமா என்றான் தங்கமுத்து. எதுல? ஒரு கப்ல தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவசரத்துக்கு டம்ளர்ல எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க முடியாது, இந்தா குடத்தோட அப்படியே குடி என்றவள் குடத்தோடு தண்ணியை அவன் மேல சாய்க்க போனாள். குடத்தை எடுத்து தண்ணி அவன் மேல அப்படியே கொட்ட போனாலாம். உனக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? அவசரங்கிறதுக்கு கூட குடத்தோட தண்ணியை யாராவது குடிப்பாங்களா? அவசரமா இருந்தா கூட யாராவது குடத்தோட தண்ணியை குடிப்பாங்களா? சொல்லு. தங்கமுத்து நாக்கை என்று அனத்தியபடியே சொன்னான். ஏமா, குடத்தோட யாராவது தண்ணி குடிப்பாங்களாமா அவசரம்னா கூட? நல்ல கேள்விதான். அவசரத்துக்காக பாதியிலேயே சோத்தை அரிசியா வடிக்கும் போது குடத்தோட மட்டும் தண்ணியை குடிக்க கூடாதா என்ன? அவசரத்துக்காக சோறு வேகிறதுக்கு முன்னாடியே அவன் அன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? சோத்தை வடிச்சிட்டான். அதனால என்னாச்சு? சோறு வேகல. அப்போ இன்னைக்கு அவசரம்னா தண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தானே? ஆமாவா இல்லையா? என்று பதிலுக்கு அஞ்சலை கேட்டாள். ஏன்டா அன்னைக்கு மட்டும் சோறு அப்படி பண்ணல, ஏன் இன்னைக்கு இந்த தண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தானே? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்டா இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க? பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பேபி. காலை கீழே போடு, காலை கீழே போடு. பத்தியா? நீ கூட 2 டைம்ஸ் வாப்பா சொல்ல வேண்டியிருக்கு. நான் 2 அங்க மறுபடியும் காலை சொல்ல. தப்பு பண்ணிட்டு சிரிக்கிற, அதை வந்து நீ ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிற. ஒய்? ஏன்னா ஒய் நீ தான் சொல்லணும்.
அம்மா கேட்டது தங்கமுத்துவுக்கு நறுக்குன்னு தலையில் கொட்டியது போல் இருந்தது. இங்க வா. கொட்டிச்சா? ஆமா. அம்மா இனிமே நான் எதுவும் தேவையில்லாம அவசரப்பட மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். கை கை கை. இனிமே நான் இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோட 2 செல்லங்களும் எதையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதுமடா என்றபடி தங்கமுத்துவிற்கு டம்ளரில் தண்ணி ஊற்றி கொடுத்தாள் அஞ்சலை. காரத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கண்களில் நீர் வடிய தண்ணீரை குடித்தான் தங்கமுத்து. போச்சா? ஏன் பசங்க வந்து சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன்? நீ சொல்லு. ஏன்னா நீ தானே கிட்டு, உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். தெரியாது. உனக்கு தெரியும். தெரியாது. நீ வந்து ஒரு ஏதாவது பேட் திங் பண்ண போகும்போது ஏன் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற? கேட்குறியா? என் கேமரா இருக்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறியா? பயப்படுறியா? இல்லைன்னா சொல்லிடுவியா? சரி, இந்த ஸ்டோரியில இதான் அந்த புக்கு. என்ன புக் இது? குண்டுமல்லி ஒல்லிமல்லி குண்டுகிளி. டேய், குண்டுமல்லி ஒல்லிகிள்ளிடா. ஒல்லிமல்லி குண்டுகிளி. ஒன்னுமல்லி குண்டுகிள்ளி. முருகேஷ் அவர்கள் எழுதிய ஸ்டோரி. கரெக்டா? வானம் பதிப்பகம். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி வேலை செய்யணுன்றதை கரெக்டாக பார்த்து வேலை செய்யணும். நம்மளே திருத்திக் கொள்ள வேண்டும். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னா சாப்டர் 13. அது நம்ம அடுத்த ஸ்டோரிக்கு அப்புறமா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். ஓகே.